வணக்கம், வாழ்க வளமுடன். வாங்க இன்றைக்கி என்ன டிஃபன்னு பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட் மாம் கிச்சன். இன்றைக்கி எங்கள் வீட்டில் அடை தோசை பண்ண போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கிண்ணம், இந்த பெரிய கிண்ணம் இருக்கு பாருங்கள், இதால் ஒரு கிண்ணம் அரிசி போட்டுட்டோம். பச்சரிசி வேணாலும் போட்டுக்கலாம், புழுங்கரிசி வேணாலும் போட்டுக்கலாம். இதால் ஒரு கிண்ணம். அதே மாதிரி இந்த சின்ன கிண்ணத்தால் ஒரு கிண்ணம் துவரம்பருப்பு, ஒரு கிண்ணம் உளுத்தம்பருப்பு, ஒரு கிண்ணம் கடலைப்பருப்பு, 3 பருப்பும் போட்டாச்சு. எல்லாத்தையும் ஒன்றா போட்டு ஊற வச்சுருக்கோம். எல்லாம் ஊறிடுச்சு, 2 மணி நேரம் ஊறிடுச்சு. மிளகா பார்த்திங்கன்னா காஞ்ச மிளகா ஒரு 10 காஞ்ச மிளகா, நம்ம காரம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம். 10 வேணாலும் போட்டுங்க, இன்னும் 2 கூட வேணாலும் போட்டுங்க, அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். நான் 10 போட்டிருக்கேன். அதே மாதிரி பூண்டு பல் ஒரு 7-8 பூண்டு பல் போட்டிருக்கேன். இதில் என்ன அரைச்சோன்னா இதை அரைக்கணும். முதல்ல நம்ம தோசை ஊற்றுற மாதிரி அரைச்சிடுவோம். அரைச்சிட்டு அதில் என்னென்ன ஆட் பண்ணோன்னா பெருங்காயம், 1/2 ஸ்பூன் பெருங்காயம், இந்த குட்டி ஸ்பூனால் 2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு பவுடர். இது சோம்பு, சில பேர் ஜீரகம் போட்டுப்பாங்க. சோம்பு ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும், சோம்பு போட்டிருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம் தான் 1/2 ஸ்பூன். தாளிக்கிறதுக்கு பெருங்காயமாக 1 ஸ்பூன் போட்டுக்கணும். கருவேப்பிலை ஒரு பொடி எடுத்து வச்சு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு, இதில் அரைக்கிறதுலேயே நம்ம கொஞ்சம் கருவேப்பிலை கலந்துக்கலாம். பசங்கள்லாம் தூக்கி எரிஞ்சிடுவாங்க. அதனால் நம்ம அந்த அரைக்கிறதுலேயும் ஒரு பொடி கலந்துக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா தேங்காய் ஒரு 1/2 மூடி தேங்காய் துருவி வச்சுருக்குறோம். இதையும் அதில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு ஓட்டினாலும் ஓட்டிக்கலாம் அந்த மாவோடே சேர்த்து, இல்லை இப்படியே ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணலாம். வாங்க அரைச்சிட்டு பார்க்கலாம். இந்த அடமாவில் நல்லா ஒரு பெரிய கைப்பிடி கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். ஏன்னா அப்போ தான் பசங்க தூக்கி எறிய மாட்டாங்க. அதுலேயே நல்லா மஞ்சிடும், அவங்களுக்கு உடம்புல சேர்ந்துடும். அது தூக்கி எறிய மாட்டாங்க. ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும் கருவேப்பிலை போட்டால். அதனால் கருவேப்பிலையும் இதிலே போட்டு அரைச்சிடலாம். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அரைச்சோன்னு பார்க்கலாம். பாருங்கள், அரைச்சிட்டோம். இப்போ நம்ம அரைச்சிட்டோம். தாளிக்கும்போது போடுறத விட இப்படி அரைச்சி போடுறது ரொம்ப நல்லதுங்க. ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். குழந்தைங்க தூக்கி போட மாட்டாங்க. அவங்களுக்கு ஈஸியாக சாப்பிட்ருவாங்க. டேஸ்டியாகவும் இருக்கும். ஈஸியாக கருவேப்பிலை சத்து அவங்களுக்கு போய் சேர்ந்துடும். அதனால் கருவேப்பிலையும் இதில் போட்டு சேர்த்து அரைச்சிக்கங்க. நான் ஒரு கைப்பிடி போட்டிருக்கேன், நீங்கள் 2 கைப்பிடி கூட போட்டுக்கலாம். நல்லது தான் உடம்புக்கு. அது மாதிரி வேறு கீழாநெல்லி, தூதுவளை, இந்த மாதிரி எது வேணாலும் சேர்க்கலாம். நம்ம அதில் முடக்கத்தான் இந்த மாதிரிலாம் கூட சேர்க்கலாம். இல்லை இப்போ இதில் என்னென்ன ஆட் பண்ணுறோன்னு பாருங்கள். இப்போ சோம்பு தூள் ஆட் பண்ணிடலாம். அடுத்தது பெருங்காயம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம். பருப்பெல்லாம் போடுறதால டைஜஷன் ஆகுதுக்காக பெருங்காயம் சேர்க்குறோம். தேவையான அளவு உப்பு, சால்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம தேவையான அளவு. இதில் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன், ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். பார்த்துட்டு மாவு கலக்கிட்டு பார்த்துட்டு போட்டுடலாம். முக்கியமாக மெயினாக நான் ஒன்று மறந்துட்டேன். வெங்காயம் நிறைய அரிஞ்சு நிறைய வெங்காயம் போட்டால் நல்லா டேஸ்டியாக இருக்கும். வெங்காயமும் கட் பண்ணிட்டு வந்துடலாம். எப்பயுமே அடை தோசையில் வெங்காயம், ஆனியன் போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், உடம்புக்கும் நல்லது. சின்ன வெங்காயம் போட்டால் ரொம்ப நல்லது. சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயமாவது நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சு போட்டுக்குங்க, நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ இதில் நல்லா கரைச்சிட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துப்போம். பார்த்துட்டு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். அதுக்கு பாருங்கள், எண்ணெய் காஞ்சிச்சு, கடாய் வச்சுருக்கேன். இதில் கடுகு போட்டாச்சு. கடுகு நல்லா பொரிஞ்சிச்சு. அடுத்ததில் உளுத்தம்பருப்பும் போட்டுடலாம். இதெல்லாம் நல்லா ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். நம்ம பெருங்காயம் அதிலே போட்டுட்டோம் மாவில், என்னால் போடலை. வெங்காயம் எவ்வளோ வேணுமோ நம்ம நிறையா போட்டுக்கலாங்க. கொஞ்சமாக வேணாலும் போட்டுக்கலாம், நிறையா வேணாலும் போட்டுக்கலாம், நம்ம இஷ்டம்தான். நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 1/2 வேக்காடாக வதக்கிட்டு உளுந்து நல்லா ஒரு ப்ரௌனிஷாக ஆனோடனே நம்ம அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் மாவில். பாருங்கள், இப்போ வெங்காயம்லாம்
கடுகு தாளிச்சிட்டு உளுத்தம்பருப்பும் அதில் வறுத்துட்டு வெங்காயமும் வதக்கியாச்சு. நம்ம இப்போ அடை தோசை ஊற்ற வேண்டியது தான். உப்பு எல்லாமே போட்டுட்டோம். எல்லாம் கரெக்டாக இருக்குது. காரம் சாரமாக நல்லா சூப்பராக இருக்குது. அந்த கருவேப்பிலை ஃப்ளேவரோட ரொம்ப எம்மியாக சூப்பராக இருக்கும். நம்ம அடை தோசை ஊற்றிட்டு பார்க்கலாமா? இப்போ நம்ம நான்ஸ்டிக் தவா வச்சாச்சு. நான் ஆயில் விட்டுருக்கேன், இல்லை ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கேன். நல்லா கல் காஞ்ச உடனே அடை தோசை ஊற்றிடலாம். மாவு கரெக்டாக ரெடியாக இருக்குது. கல் காஞ்சிடுச்சு. நம்ம இப்போ மாவு ஊற்றிக்கலாம். ஒரு 2 கரண்டி ஊற்றிப்போம். 2 கரண்டி ஊற்றிட்டு மெல்லிஸாக, எவ்வளோ மெல்லிஸாக, அடை தோசை தான் இது. மொத்தமாக இருந்தாலும் பரவாயில்ல, மெல்லிஸாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம எடுக்கிறதுக்கு வர மாதிரி ஊற்றிக்கலாம். தோசை மாதிரி ஊற்றிக்கலாம். ரொம்ப மெல்லிஸாக ஊற்ற முடியாது அடை தோசை. ஆனால் வந்து இது மாதிரி கொஞ்சம் மொத்தமாக ஊற்றிக்கலாம். இதில் ஆயில் ஊற்றிக்கலாம். நம்ம இப்போ நம்ம ஆயில் ஊற்றிப்போங்க. சுற்றி அடை தோசைக்கெல்லாம் கொஞ்சம் ஆயில் நிறையா ஊற்றணும். அப்போ தான் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். கொஞ்சம் ஊற்றிக்கலாம், ரொம்ப அதிகமாக ஊற்ற தேவையில்ல. கீழே 1 ஸ்பூன், மேலே 1 ஸ்பூன். நல்லா வேகட்டும். வெந்த உடனே ஸ்லோ ஃபயரில் நல்லா வெந்த உடனே திருப்பி போட்டு நல்லா மொறுன்னு எடுத்தால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நல்லா வேக விட்டு எடுக்கலாம். பருப்பெல்லாம் இருக்குல்ல, நல்லா வேகணும். வெந்த உடனே அடை தோசை சூப்பராக எம்மையாக ரெடி ஆகிடுங்க. இது சைட் டிஷ்ஷே தேவையில்லை. சில பேர் வந்து வெல்லம் தொட்டு சாப்பிடுவாங்க, அவியல் தொட்டு சாப்பிடுவாங்க. எனக்கு வந்து அந்த ஃப்ளேவர் மறைஞ்சிடும்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே தான் சாப்பிடுவோம். தேங்காய் சட்னி விட தொட்டு சாப்பிட்லாம். அடையோட ஃப்ளேவர் வந்து போயிடும் அதெல்லாம் தொட்டு சாப்பிடும்போது. அதனால் நான் சைட் டிஷ் செய்ய மாட்டேன். வேணும்னா வெல்லம் அவியல் செஞ்சு சாப்பிட்லாம். அடை அவியல் தான் காம்பினேஷன். நல்லா வேகட்டும், திருப்பி போட்டுடலாம். பாருங்க, நல்லா வெந்துருச்சு. திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்டோம். இப்பயும் இந்த சைடில் கொஞ்சம் ஆயில் விட்டுக்கலாம். நம்ம நல்லா மழை அரைச்சதால மெல்லிஸாக ஊற்றலாம். இன்னும் கூட மெல்லிஸாக தடவி ஊற்றலாம். நல்லா வேகட்டும். நல்லா வெந்த உடனே எடுத்துடலாம். இதில் வந்து கருவேப்பிலை, அந்த தேங்காய், பெருங்காயம், அந்த டேஸ்ட்டு, சோம்பு, பூண்டு, இந்த டேஸ்ட்டோட ரொம்ப எம்மியாக இருக்கும் அடை தோசை. சைடிஷ் எங்களை பொறுத்த வரைக்கும் சைடிஷ்ஷே தேவையில்லை. வேணும்னா செஞ்சுக்கலாம். செஞ்சு பாருங்கள். இதே அளவு செஞ்சு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். பாருங்கள், அடை தோசை ரெடி ஆகிடுச்சு. எடுத்துடலாம். நெக்ஸ்ட் ஊற்றிக்கலாம். ஸ்லோ ஃபயரில் வச்சுட்டு ஒரு 2 கரண்டி ஊற்றினா போதும். நம்ம எவ்வளோ மெல்லிஸாக செய்ய முடியுமோ அவ்வளோ தூரம் செய்யலாம். ஏன்னா மாவு நல்லா மழை தான் அரைச்சிருக்கோம். நல்லா மெல்லிஸாக வரும். அதில் இந்த வெங்காயம், தேங்காயெலாம் இருக்குது பாருங்கள். அதனால் கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணும்போது கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்கும். அதனால் கொஞ்சம் பார்த்து ஸ்ப்ரெட் பண்ணணும். சரியாயிடுச்சு. அடுத்ததும் நம்ம ஊற்றியாச்சு. எண்ணெய் ஊற்றிக்கலாம். 2வது அடை தோசையும் ரெடி. ஆயில் ஊற்றிக்கலாம். மேலே 1 ஸ்பூன், சுற்றி 1 ஸ்பூன் ஊற்றியாச்சு. இது வெந்த உடனே திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், 2வது அடையும் சூப்பராக எம்மையாக ரெடி ஆகிடுச்சு. அடை தோசை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அடுத்தடுத்தது ஊற்ற வேண்டியது தான் எல்லாருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாம் ரொம்ப டேஸ்டி, ரொம்ப ஹெல்த்தி. இதில் கருவேப்பிலையெல்லாம் போட்டிருக்கோம் பாருங்கள். பருப்பெல்லாம் இருக்குது, கருவேப்பிலையெல்லாம் போட்டிருக்கோம். ரொம்ப ஹெல்த்தி. சாதா தோசையை விட ரொம்ப உடம்புக்கு நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க.